ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாடுக்கு ஒரு புதிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமிச்சது தேர்தல் ஆணையம். சார், தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி புதிய டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி. இதுதான் நேற்று நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டுல, அதுக்கு ஓவரால் பொறுப்பு யாரு, அது இல்லாம மற்ற குழப்பங்கள் எல்லாம் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வியோட நேற்று பேசணும். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் ஆணைப்படி டிஜிபி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பொறுப்பேற்கிறார் அப்படின்ற செய்தி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த செய்தி? அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க ஆக்டிங் டிஜிபி தான் போட்டிருக்கீங்க, ரெகுலர் டிஜிபி போடணும்னு கேட்கலாம். உண்மை என்னன்னா, ஆக்டிங் டிஜிபிக்கு ரெகுலர் டிஜிபி உள்ள எல்லா பவரும் உண்டு. ஒரு பவர் கூட கம்மி இருக்கு. When he functions as DGP, he is DGP. அவ்வளவுதான். அந்த இன்னைக்கு உள்ள ஆக்டிங் டிஜிபி மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. வெங்கட்ராமன் மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சிக்கு சாதரவா நடந்தார், அனுசரணை நடந்தாருல, அவர் மேல கம்ப்ளைண்ட் கிடையாது. இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, போட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாறுதல்கள் எல்லாமே தேர்தல் நடைமுறை முடிவுக்கு வரும் வரைதான் இந்த மாறுதல்கள் அமலில் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. எலெக்ஷன் நடத்தி முடிச்சுட்டாங்கன்னு நாங்கள் தேர்தலை நடத்தி முடித்து விட்டோம்னு என்னைக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் முழு கண்ட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட் போயிடும். இதுதான் உண்மை. இவரெல்லாம் தூத்துக்குடி இளம்பகத்துல ஏமாத்தினாங்கன்னு கடவுளுக்கு தான் வச்சேன். சார், நல்லா செயல்பட்டா அது திமுக ஆதரவாக இருந்தாங்கன்னு ஒரு பொருள். இந்த ஸ்கீமை மக்களுக்கு பயன் தருகிறது அப்படின்னு ஒரு அதிகாரி கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்து செயல்படுத்தினார் என்றால், அதுவும் அரசு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்னு ஒரு பெயர். நீங்க என்ன நடக்குதுங்கிறதையே அரசியல் முகம் மாறி போச்சுங்க. பிரியதாஸ் முன்ஷி ஹவுரா எம்பியா இருந்தார். ஹவுரால தேர்தல் நடக்கும் பொழுது, சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது, இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் எங்களுடைய அரசு நிர்வாகத்துடைய, மாநில அரசு நிர்வாகத்துடைய வேலை என்ன, பேங்க்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வைக்கிறது. த்ரூ பிடிஓஸ் நாங்கள் சப்மிட் பண்ண லோன் அப்ளிகேஷனை, அதுக்கப்புறம் லோன் சாங்ஷன் பண்றது, இதெல்லாம் அந்த பேங்க் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்ததுனால இது மட்டும் நாங்கள் சப்மிட் பண்ணல, லோன் சாங்ஷனும் நாங்கள் வாங்கிட்டோம். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால், தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் இஸ் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க ஆரம்பிச்சது, லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சது. தாஸ் முன்ஷி என்கிட்ட அநியாயம் பண்றீங்க, எனக்கு இது ரொம்ப எகென்ஸ்டா போகும். என்னுடைய நல்ல நண்பர் அவர். நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரியபாபு, இதை நீங்க வேற மாதிரி பார்க்காதீங்க. நாங்க செய்ய வேண்டிய காரியத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க செஞ்சுட்டோம். இப்ப நீங்க இதுல பழி சொல்றதுன்னா சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே உள்ள பேங்கரை பழி சொல்ல போறீங்க. எங்களை பழி சொல்ல முடியாது. we have done our duty. நீங்க பழி சொன்னீங்கன்னா அவங்க நிப்பாட்டிடுவாங்க, இந்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து சிபிஎம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஏழை வாழைக்கு லோன் கொடுக்குறதுலாம் காங்கிரஸ்காரர் நிப்பாட்டிட்டா உங்களுக்கு எகென்ஸ்டா போகும், நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. உடனே அவர் இல்ல, அவங்களோட நீங்க அதிகமா பாலிடிக்ஸ் பேசுறீங்க, சிபிஎம் பேசுறதோட நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாலா சாஹேப் இது நமக்கு ஏழைங்களுக்கு கொடுக்கறது என்னங்க, இதுக்காக வேண்டிய ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு ஏழைங்களுக்கு போறது வேண்டாங்க, அதுல எல்லாம் ஒன்றும் இடைஞ்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உள்ள நிலைமையில அப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க. இதுதான் அரசியல் முகம் மாறி போச்சு. இன்னைக்கு அதை நாங்க வாங்கி கொடுத்ததாக மாத்தணும். ஆமா, இயல்பாக நடந்ததாக இருக்கக்கூடாது, நாங்க வாங்கி கொடுத்ததாக அதை மாத்தணும். அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும். இன்றைய அரசியல் பார்வைகளே மாறி போச்சு அப்படிங்கிறதும் உண்மைதான் சார். அதனாலதான் பிரதான எதிர்கட்சியை கண்ணா பின்னான்னு தேசத்தின் விரோதிகள் மாதிரி சித்தரிச்சு குற்றம் சாட்டுறாங்க. மற்ற ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும், அல்லது உச்சநீதிமன்றத்தையே தேச விரோதிகள் உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஹியூஜ் அலிகேஷன் ஏன் வருது அப்படிங்கிறது தெரியல. இவங்களுடைய வறட்சி, அரசியல் வறட்சி இவங்க கிட்ட இருக்கிறதுனால எதிரணியை கடுமையாக குற்றம் சாட்டுகிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் வருது.
பட் இதனுடைய தொடர்ச்சியாக வெஸ்ட் பெங்கால் நியூஸே ஒரு ப்ராமினென்டான நியூஸ் இருக்கு சார். என்ஐஏ என்கொயரி வரைக்கும் போயிருக்கு. அந்த எஸ்ஐஆர் கண்காணிப்பதற்கு போட்ட நீதிபதிகள் 7 பேரையும் சிறைப்பிடித்தார்கள் மக்கள் அல்லது அங்க உள்ள இயக்கங்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்குது. அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அந்த வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு அந்த எத்திக்ஸ் விரட்டுன்னு வந்து புரியக்கூடாது. உதாரணமா பீகார்ல வந்து இப்போ இது இருக்கு, ப்ராஹிபிஷன் இருக்கு. என்டையர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிக்கர் வந்து ஒரே ஒரு பெரிய கம்பெனிட்டு இருந்தது ரொம்ப நாளாக. ப்ராஹிபிஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம், ஒரு பனியா குடும்பம் வந்து அவங்க பீகார்லேயே யூபி, ஐ டோன்ட் ரிமெம்பர், என்னுடைய கார்டர் என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர் சொன்னார். அவர் பீகார் கார்டர் யூபி கார்டர் தெரியல. அவங்கள வந்து இந்த கொள்ளைக்காரங்க வந்து கடத்திட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு வருஷம் கடத்திட்டு போய் அவர் ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. அவர் கால் பிடிச்சி விடுவாங்க. என்ன வயசானவர், பெரியவர், அவர் கால் பிடிச்சி விடுவாங்க. சரி, அவர் வந்து சத்தம் போட்டாரா, என்ன ஊறுகாய் வந்து சரியில்லையே, போன வருஷம் ஒழுங்கா கொண்டு வந்தா இப்போ ஏன் ஊறுகாய் சரியில்லைன்னு சண்டை போடுவாராம். இப்படியெல்லாம் அவர் நல்லா வச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிணை தொகை கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, இது வந்து சட்ட விரோதம். இல்லை என்ன வேடிக்கைன்னா, சம்மந்தப்பட்ட யாருமே இதை வந்து எங்க நாட்டில் எல்லாமே சட்ட ஒழுங்கு நாசமா போச்சுன்னு சொல்லலை. ஏன்னா வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால வந்து அவங்க வந்து சொல்லலை. இப்போ வெஸ்ட் பெங்காலில் முதல்ல நான் போனபோது இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது, உச்ச மத்தியமிக்கு பரீட்சை, இந்த +2 பரீட்சை நடத்தும் போது நாங்கள் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அந்தந்த ஸ்கூலில் போய் பாருங்கன்னு. அப்போ நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் பார்த்தபோது பசங்க கச்சமச்சான்னு பேசிட்டு இருந்தாங்க. உடனே நான் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட, அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ, அவர் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் நான் சொன்னேன், என்னங்க இது பரீட்சை சமயத்தில் இது மாதிரிலாம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அவர் ரொம்ப நிதானமா, ஐயோ அவங்க காப்பி அடிக்கல, கன்சல்ட் பண்றாங்க அவ்வளவுதான். அந்த ஊர்ல முகமது ஷோராப், இன்னும் எனக்கு அவன் பேர் நடவருக்கு, எம்எல்ஏ வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப நேர்மையான மனுஷன். அவர் என்ன இல்லைங்க இது காப்பியெல்லாம் அடிக்கல, கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு. அது மாதிரி பல பேருக்கு தெரியாத ஒன்று என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து கெரோ சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் சொல்றாங்கல்ல, என்ன நடந்ததுன்னு கெரோ பண்ணியிருக்காங்க. அது தவறு, சட்டப்பூர்வம் அது தவறு. இப்போ எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் வந்து கெரோ பண்ணும்போது பொதுவாக வந்து பிடிஓஸுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன், கெரோ பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சா, நீங்கள் அதை முதல்ல செக் பண்ணிங்க. உடனே அவங்கள்ட்ட கோவமாக பேசாதீங்க, அதெல்லாம் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நான் இங்கேருந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட், டெப்டி கலெக்டர் ஒருத்தர் அனுப்பிவிட்டு, உங்களுக்கு வந்து மற்ற இடைஞ்சல் இல்லாமல், நீங்கள் இப்போ டாய்லெட் போகணும், உங்களுக்கு சாப்பாடு சரியாக இருக்கணும், தண்ணி சப்ளை கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வின் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீலிங் கொடுக்கணும். இல்லைன்னா சரி, அவங்க வந்து வன்முறையில் ஈடுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 2-3 மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அடுத்து நான் அனுப்புகிற டெப்டி கலெக்டர் வந்து அவங்ககிட்ட வந்து சரி சரி சொன்னதெல்லாம் கலெக்டர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக நம்ம போயிடுவோம். ஏன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து விரிட்னு சொல்லி மக்கள் வந்து கொதிச்சு எழுந்துருவாங்க. அது மாதிரிப்பட்ட ஒரு டெண்டன்சி உள்ள இடம். இங்கே 2 கான்ஸ்டபிள் வந்து 500 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்கே 50 கான்ஸ்டபிளை வந்து ஒரு 500 பேர் க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் இருக்கு, பிஹேவியர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு. அதனால அவங்களுக்கு அது ஷாக்காக இருந்திருக்கும். இதுல இருந்து வெளி மாநிலங்களிலிருந்து போன ஜட்ஜிகளுக்கு வந்து இது பயங்கர ஷாக்காக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இதில் ஜர்க்கண்ட்லேயோ அல்லது பீகார்லேயோ ஜட்ஜி வர்றதுக்கு முன்னாடியே முன்னாடி 2 பேர் போய்கிட்டு இருப்பாங்க, வர்றாரு. இதில் ஆந்திரப்பிரதேஷ் ரொம்ப நாள் அந்த பல சீஃப் செக்ரட்டரி வரும்போது முன்னாடி 2 பேர் ஓஹோன்னு சொல்லி இந்த தமிழ் சினிமாவில் கத்துவாங்களே, அது மாதிரி விலைக்கு போங்கன்னு சொல்லி போய்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரிப்பட்ட கலோனியல் ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்தது. இந்த கலோனியல் ப்ராக்டிஸ் இன்னும் பல மாநிலங்கள்ல இருக்கு. எஸ்பெஷலி ஜுடிஷியரிக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருக்கிறது நல்லதா கெட்டதா பழக்கம், அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி வந்து ஒரு மேன்மையான நிலையில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு கெரோ வந்தோடனே என்னை சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் உடனடியாக நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதுக்கு அப்புறம் தான், தலைமை நீதிபதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி என்ஐஏ அல்லது சிபிஐ விசாரணை சொல்லி அது என்ஐஏ விசாரணை போயிருக்கு. அந்த வெஸ்ட் பெங்காலை பற்றி புரிஞ்ச மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரிஜிஸ்ட்ரார் சொன்னோடனே தே வுட் ஹவ் செட் தி ப்ராசஸ் இன் மோஷன். ஹோம் செக்ரட்டரி வந்து உடனடியாக வந்து செய்ய வேண்டியது. இந்த ஹோம் செக்ரட்டரி வேற யாரும் இல்லை, இவங்க அப்பாயிண்ட் பண்ண ஆளு. இப்போ உள்ள ஹோம் செக்ரட்டரி தேர்தல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள். ஷீ இஸ் அ வெரி கம்பீட்டன்ட் ஆஃபீஸர், ஒரு லேடி ஆஃபீஸர், ரொம்ப கம்பீட்டன்ட் ஆஃபீஸர், எனக்கு தெரியும் அவங்கள. அவங்க ஒன்னுடே ஷீ வுட் செட் தி ப்ராசஸ் இன் மோஷன். அப்போ அந்த என்னன்னு சொல்லி பாருப்பா, அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே எந்த அசம்பாவதும் இல்லாமல் அவங்களை கலைஞ்சு போச்சு சொல்லு அப்படிங்கிற அளவு. இன்னொன்றுங்க, இவங்களை யாரையும் லாட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரமா? ஆனால் லாட்டி சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் போஸ்டல் லாட்டி சார்ஜோட எஃபெக்ட் என்னென்னலாம், ஒரு வன்முறைக்கு பழக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் என்னென்னலாம் நடக்கும், இது எல்லாத்தையுமே பார்க்கணும். இதெல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு, விருட்டம் பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது.
அதனால இந்த என்ஐஏ விசாரணை நடக்கத்தான் செய்யும். நடந்து உச்சநீதிமன்றத்துல மாநில அரசு பலவீனமாக இருக்கு, மாநில அரசு இதை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாநில அரசு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? மமதா அரசா இல்ல இசிஐ அரசா? இப்ப இசிஐ தான். இப்ப இசிஐ தான். மாநில அரசு நிர்வாகம் இப்ப இசிஐ கையில தான் இருக்கு, மமதா கையில. ஹோம் செக்ரட்டரி அவங்க தான் போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் அந்த சீஃப் செக்ரட்டரி அவங்க தான் போட்டிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி அவங்க தான் போட்டிருக்காங்க. ஹோம் செக்ரட்டரி மட்டும். சீஃப் செக்ரட்டரி டிஜிபியும் அவங்க தான் போட்டிருக்காங்க. டிஜிபியும் அவங்க தான் போட்டிருக்காங்க. அப்ப அந்த மாநில அரசு அப்படின்னு சொன்னது கரெக்டான அர்த்தத்துல தான் புரிந்து கொள்ளப்படுமா? இல்ல, மக்கள் மத்தியில வேற மாதிரி அர்த்தத்துல புரிந்து கொள்ளப்படும். மக்கள் வந்து மம்தா பானர்ஜி குறை சொல்றாங்க, அவங்களுக்கு மாநில அரசுனா மம்தா பானர்ஜி தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, டெக்னிக்கலி மட்டும் இல்ல, இன் ரியல் டேர்ம்ஸ் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் தி எலெக்ஷன். அப்போ மாநில அரசு ப்ரிகாஷன் எடுத்திருந்தா கேஸ் சப்ளையை காப்பாத்தி இருக்கலாம், அந்த தட்டுப்பாடு இல்லாம செஞ்சிருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்றாரு சார் தவேக தலைவர். அவர் அப்படி சொல்றதுக்கு பொருள் என்ன? அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இசிஐ அரசு தான் அதுக்கான ப்ரிகாஷன் எடுக்கணும்னு பொருளா, இல்ல என்ன பொருள்? இல்லைங்க, இல்ல மாநில அரசுங்கிறதுல எலெக்ஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அண்ட் தேர்ஃபோர் தி எலெக்ஷன் ரிலேட்டட் லா அண்ட் ஆர்டர், இதைத்தான் எலெக்ஷன் கமிஷன் பார்க்குது. இதுக்காகத்தான் டோட்டல் கண்ட்ரோல் தன் கையில் வச்சிருக்காங்க ஒழிய ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அதனால அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் குறை முடியாது. ஆனா அதுக்கு மாநில அரசு எப்படி குறை சொல்ல முடியும்? கேஸ் சிலிண்டர் வரலன்னா அதுக்கு எப்படி மாநில அரசு குறை சொல்ல முடியும்? இவங்கள காரணம்? எந்த விதத்தில் இவங்க காரணம்? சரிடா, மத்திய அரசே வந்து அவங்க தான் முழு காரணம்னு சொல்ல மாட்டேன். இன்டர்நேஷனல் வார் சிச்சுவேஷன் காரணம். மத்திய அரசு எதில் குறை சொல்ல வேணா, இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இருந்திருக்கணும், கொஞ்சம் முன்கூட்டி சில ஸ்டெப் எடுத்திருக்கணும். அது எடுக்கலை, அது அவங்க பண்ண தவறு தான். அதுக்கப்புறம் இன்னும் 6 வாரம் கையிருப்பில் இருக்கிறது, 6 வாரம் கையிருப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் கேஸ் சிலிண்டர் விலையை கூட்டுறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து டீ கிடைக்கிறது இல்லை, காஃபி கிடைக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம். நேற்று தான் பேசணும் சார் இதை பத்தி. நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்து அதே வார்த்தைகள் வந்துருச்சு. மாநில ஸ்டாலின் அரசு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு வந்துருச்சு. நான் சொன்னேங்க, எனக்கு அயன் பண்றவர் வந்து 2வது நாள் அயன் பண்ணி கொடுக்குறவர் 5 நாளா கொடுக்கல. 5வது நாள் 6வது நாள் வந்தாரு. என்னப்பா இவ்வளவு டிலே ஆயிடுச்சுன்னு கேட்டேன். சார் ஈரான்ல யுத்தம் நடக்குது சார். என்ன சம்பந்தம் இருக்கு சொல்றாரு, கேட்டுக்க வேண்டியதுதான். அது மாதிரி தான் விஜய் பேசுறாரு, அவ்வளவுதான். 700 மீனவர்கள் கிட்டத்தட்ட அந்த பகுதியில, ஈரான் பகுதியில இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. அதையெல்லாம் பத்திரமாக மீட்டு கொண்டு வருவது யாருடைய பொறுப்பு? மாநில அரசோட பொறுப்பா இல்ல ஒன்றிய அரசோட பொறுப்பா? இன்டர்நேஷனல் லா படி அதெல்லாம் ஒன்றிய அரசுடைய பொறுப்பு. ஒன்றிய அரசுடைய பொறுப்பு. அந்த அரசுடன், ஈரான் அரசுடன் பேசுவதற்கு சட்ட உரிமை உள்ளவர்கள் ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு. நம்ம மாநில முதல்வர் ஒன்றிய அரசு கடிதம் எழுதலாம். அவர் தொடர்ந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கடிதம் எழுதத்தான் செய்யறாரு. இந்த இலங்கைக்கு போன மீனவர் விஷயத்தில் தொடர்ந்து எழுதியிருக்காரு. கடிதம் தான் எழுதுவாரு, அதுக்கு மேல அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கிண்டல் பண்றாங்களே எதிர்கட்சிகள். இவங்க உட்காந்தா என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து உட்காந்தா என்ன பண்ணுவாங்க? அதோட வேற ஏதாவது பண்ணிடுவாங்களா? கடிதம் தான் எழுத, பட்டையை அனுப்பிடுவாங்க சார். ஜெயலலிதாவே அப்படி சொன்னாங்க ஒரு தரம், சொல்லி அதான் சொல்றேன். ஏமாத்துறதுக்கு ஒரு எல்லை கிடையாது. நேற்று கோவையில முதலமைச்சர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் சார். அந்த பிரச்சாரத்தின் போது அவர் சில விஷயங்களை சொல்றாரு. பாஜகவுக்கு தேர்தல் நேரத்துல மட்டும்தான் தமிழ்நாடு நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடைமுறையில தேர்தல் நேரத்துல கூட அவங்களுக்கு தமிழ்நாடு நினைவுக்கு வரல. வந்துட்டு போறதுக்கு தான் வருதே தவிர திட்டத்தை எதுவும் புதிதாக கொண்டு வர்றதுக்கோ வேறு சில நன்மைகளை செய்வதற்கோ அவங்க மனசு வைக்கல. தேர்தல் காலத்துல கடைசியாக போட்ட பட்ஜெட்ல கூட தமிழ்நாட்டுக்கு என்று எதுவும் அறிவிக்கவில்லை அப்படின்னு கடந்த காலங்கள்ல நாமே பேசியிருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு நினைவுக்கு வரும், தமிழ்நாடு நினைவுக்கு வரும், அவர் வருவாரு, அவர் வந்துட்டு பிஎம் வந்துட்டு போனாருன்னா நமக்கு வெற்றியும் உறுதியாயிடும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், தமிழ்நாடு அவங்களுக்கு ஏன் நினைவுக்கு வரணும்? பாண்டிச்சேரியில அவங்க பதவிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கூட்டணியாவது. அஸ்ஸாம்ல தனித்து நின்றே பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. எது கவலைப்படுவாங்க?
இது வந்து ஒரு ஒன்றிய அரசு எப்படி நியூட்ரல் நடந்துக்கணுங்கிற அந்த அரசியல் தூய்மையை கடைப்பிடிக்கிற ஒரு ஒன்றிய அரசா இப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாமே எலெக்ஷன் கால்குலேஷன் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வந்து பேசுவாங்க 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது மாதிரி ஏதாவது பேசிட்டு அதே மாதிரி அங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்திலையும் அவரு சொல்றாரு, திமுக ஆட்சியில தான் பெண்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவு வேலைக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. ஸ்டாலின் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, அதிமுக ஆட்சியிலேயே பெண்கள் அதிக அளவு வேலைக்கு போனாங்க. திமுக ஆட்சியில வேலைக்கு போற பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் பிரச்சாரத்துல மீண்டும் சொல்றாரு. இதுதான் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸை வச்சு ஒரு ஸ்டேட்லேயே லா அண்ட் ஆர்டர் இல்லைன்னு சொல்லி பேசுறது வந்து பொறுப்பான பேச்சு கிடையாது. நம்பர் 1. இன்னொன்று என்னன்னா, அந்த ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸை நம்ம நியாயப்படுத்தலை, அது கூட இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறது வந்து ஐடியல் ஸ்டேட். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கிற எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. இவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்கிற இதில் வந்து இங்கிலாண்டில் வந்து நான் ஒரு வருஷம் படிப்புக்காக போயிருந்தபோது நியூஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். தனியாக போகிற பெண்ணை வந்து இது பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி வன்புணர்வு கொண்ட கேஸ் வந்து வந்திருக்கு, ரிப்போர்ட்டட் ஆயிருக்கு. ஆனால் உடனடியாக கன்சர்வேட்டிவ் கட்சி பதவி விலக வேண்டும் யாரும் சொல்லலை. அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து அந்த இன்சிடென்ட் தொடர்ந்து ரிப்போர்ட் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து அதை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணும். அந்த ரிப்போர்ட்டை அது பண்ணுறதில்ல. பத்திரிகைகள் வந்து அந்த விதத்தில் வந்து தங்களுடைய கடமையில் இருந்து ரொம்ப தவறுறாங்க. பொள்ளாச்சியை திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் சொரணை இருந்திருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அது இல்லாமலே போச்சு. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். ஆனால் உடனடியாக எல்லாத்தையுமே பொலிட்டிசைஸ் பண்ணுறது. இங்கே வந்து நடக்கிற ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் நடக்கிறத இப்போ நம்ம வந்து இத்தனை நாளில் வந்து 2 மாணவி தானே வன்புணர்வு கொல்லப்பட்டதாக செய்தி வந்திருக்குன்னு சொன்னால் அது நம்முடைய மன வறட்சியை காட்டுது. 2 மாணவி தானேன்னு சொல்லி நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு மாணவினா கூட வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு 2 மாணவிகள் வன்புணர்வு செய்யப்பட்டாங்கனால இங்க எந்த கண்ட்ரோலுமே இல்லாம போச்சு, இங்க ஒண்ணுமே கிடையாது, தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டரே கிடையாதுன்னு சொல்றது அதே மாதிரி மன வறட்சியை தான் காட்டுது. ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க வந்து குற்றங்கள் நடந்திருக்கு. அந்த குற்றங்கள் தொடர்பாக கிட்டத்தட்ட 80% கேசஸ்ல வந்து அந்த 60 டேஸுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். விசாரணைகளை துரிதமாக்கி கேசஸை நடத்துறோம், சீக்கிரமாக கோர்ட்ல பனிஷ்மெண்ட்டும் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ரூல் ஆஃப் லாவை பத்தி முதலமைச்சர் பேசுறாரு. பட் இவங்க வந்து உடனடியான நீதியை கேட்கிறாங்களா? அது வந்து ஜங்கிள் லா. ஒரு சந்தேகிச்ச உடனே அவர் என்கவுண்டர் பண்ணிருன்னு சொல்றது ஜங்கிள் லா. அதுக்கு அவங்க யூபி போட்டோம், அங்க அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து எதுக்கு பேசுறோம்? புல்டோசர் வச்சு இது ஒரு போராட்டம் நடந்திருக்கு. என்னது அறப்போராட்டம் ஒண்ணு நடந்திருக்கு, அரசியல் போராட்டம் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த போராட்டத்துல சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடியெல்லாம் புல்டோசர் வச்சு அடிச்சிருக்காங்க. சார் பெயர் வந்து ராமகிருஷ்ணன் பாலச்சந்திரன் பெயர் வந்திருக்காது சார். பெயருக்கு ஒரு நீதி இருக்குல்ல. ஆமா, அப்துல் ரஹீம் இந்த மாதிரி வந்திருக்கும். அப்ப இனிமே எல்லாரும் பேரை சொக்கலிங்க ஜோசப் சுல்தான் வச்சுக்கிட வேண்டியதான். எப்படியா ஒரு நான் தனித்தனியா பெயர் சொல்றீங்கன்னு நினைச்சேன் சார். ஒரு நிமிஷம், ஒரே ஆளுக்கான பெயர் புரிஞ்சுது. 2 விஷயங்க. அந்த மாதிரி இவங்க இது பண்ணாங்கன்னு இதை வந்து வெடிக்கிறாங்களே, வீட்டை வந்து இடிக்கிறாங்களே, இந்த ஊர்வலத்துல இருந்தாங்கன்னு சொல்லித்தான் பொதுமக்களுக்கு அப்படி நியூஸா போகுது. நாங்களே டாலரேட் பண்ண மாட்டோம். ஊர்வலத்தில் போனோம்ல, கல்லெடுத்து தெரிஞ்சான், வீட்டு அத்தனை இடிச்சிட்டோன்னு. அதுல ஒருத்தருக்கு வந்து கை மூடம், சந்தேகப்பட்ட ஒருத்தர் கை மூடம், அவருக்கு கல்லெடுத்து எரிய முடியாது. இன்னொருத்தர் அந்நேரம் ஜெயில இருந்தாரு, அவரையும் சேர்த்து விட்டுருக்காங்க, அவர் வீட்டையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. இந்த நியாயத்தை இவங்க எதிர்பார்க்கறாங்களா தமிழ்நாட்டுல? ஷோலே படம் உங்களுக்கு நினைவு இருக்கா சார்? சஞ்சீவ் குமார் கேரக்டர் பயங்கர துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருக்கதும் அம்ஜித் கான் குரூப்பை எதிர்த்து தர்மேந்திராவும் அமிதாப் பச்சனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டைக்கு நடுவுல சஞ்சீவ் குமாரோடைய கால் அடியில ஒரு துப்பாக்கி இருக்கும். எடுத்துக்கொடுன்னு தர்மேந்திராவும் அமிதாப்பும் கெஞ்சுவாங்க. அவர் ஒரு போர்வையை போட்டு போர்த்தி இருப்பாரு, அவரால் எடுத்தே கொடுக்க மாட்டாரு, கம்முன்னு இருப்பாரு. கடைசியில சண்டை முடிஞ்சு அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து கோபமா கேட்பாங்க, அந்த நேரத்துல நீ எடுத்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. அவர் அப்பதான் போர்வையை விளக்குவாரு, கை 2ம் இருக்காது அவருக்கு, ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கும் கை. அந்த மாதிரி நபர்களும் கல்லெடுத்து எறிஞ்சாங்கன்னு கேஸ் போடுவாங்க நம்ம ஊர்ல.
அவங்க கையால கல்லெடுத்து எரிஞ்சதை நான் பார்த்தேன்னு வேற இன்னொருத்தர் சாட்சி சொல்லுவாரு. இந்த 2 பேர் பிரச்சாரமும் இருக்கு சார். மூன்றாவது உட்கட்சி மோதல் விஸ்வரூபம் எடுத்து வர்ற வேளையில பிரதமர் மோடியினுடைய சென்னை பிரச்சாரம் ரத்து, 4ஆம் தேதி வர்றாருன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு சார். ஆனா ஒரே ஒரு நாளிதழ்ல ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாகிகளை மட்டும் சந்திக்கிறாரு, மக்களை சந்திக்கல அப்படின்னு சொல்றாங்க. உட்கட்சி பூசல் கடுமையாக இருக்குது, அதனால கேண்டிடேட் லிஸ்டும் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்தோடனே சரி வரும்போது கொண்டு வருவார் லிஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம். அவர் கொண்டு வர மாட்டார், அவர் வரும்போது இந்த லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆகி வந்துடும் டெல்லியில். பியூஷ் கோயல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. காங்கிரஸும் அதே மாதிரி தான். அவங்களுக்குன்னு எல்லாருக்கும் உண்டான தேர்தல் ஸ்கெடியூலுக்குள்ளதான் அவங்களுக்கான தொகுதிகள்லயும் தேர்தல் நடக்குதா அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல தனியாக நடக்கும்னு நினைக்கிறாங்களா தெரியல. இந்த ஹைகமாண்ட் போகும்போது எப்பயுமே இப்படித்தான் இருக்கும். நான் 80s நடந்த எலெக்ஷன்ல 1981 அசம்பிளி எலெக்ஷன் நடந்தபோது அப்துல் சத்தார்னு ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா காங்கிரஸ் லீடர். அவர் என்ன பண்ணாரு, முதல்ல போன தடவை நயினார் பண்ண மாதிரி முதல்ல இம்மீடியட்டா போய் பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் சரியா கான்ஸ்டியூன்சி இல்லை, அந்த இடத்துல போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டார் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட். காங்கிரஸ் கேண்டிடேட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணா காங்கிரஸ், இல்லைன்னா இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணுவார். நயினார் அப்படித்தான் போன தரம் திருநெல்வேலியிலிருந்து முதலே ஃபைல் பண்ணிட்டார் நாமினேஷன். இந்த தடவை நயினார் ரொம்ப கிளீனா சொல்லிட்டாரு, மேலிடத்துல இருந்து வரும், இது ஒரு எங்க லிஸ்ட் வரும், சாத்தூர் நான் கண்டெஸ்ட் பண்றேன். அது முதலே சொல்லிட்டார், மேலிடத்து வர்ற லிஸ்ட் வரும்போது வரட்டும், நான் சாத்தூர்ல இருந்து நான் கண்டெஸ்ட் பண்றேன். அப்போ இனிமே மாத்தவே முடியாது அப்படி சொல்லிட்டாருன்னா அதான் அர்த்தம். ஆமா அதான் அர்த்தம். அப்புறம் பிரதமருக்கு ரோட் ஷோ போடுறது, கர்நாடகால ஒரு ரோட் ஷோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா அவங்க தோத்துருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா நிறைய மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தது. லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல அவர் வந்தபோது கர்நாடகால ஒரு 4 ரோ ஜனங்கள் நிற்பாங்க. ஆனா இந்த கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் நின்றுட்டாங்க, செகண்ட் ரோ தேர்ட் ரோ யாருமே நிக்கல. ஒரு அதிகார பலம் உள்ள ஒரு கட்சி, அவங்களால இதுக்கு மேல ஆட்களை கூட்டம், அதுவும் எங்க அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கோ கோயம்புத்தூர், அங்கேயே அவங்களால ஆட்களை கூட்ட வர முடியல. அது ஒரு காரணமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. இங்க டி நகர்லயும் ஒரு முறை நடத்தினார் சார், அப்போ குறிப்பிடத்தக்க அளவு கூட்டம் இல்லை அவருடைய ரோட் ஷோக்கு. இங்க அந்த பண்பாடு இன்னும் வளரலையா? ஆனா விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்த்து அவருக்கு இங்க பாப்புலாரிட்டி என்னன்னு தெரியல. 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து போட்டு பிஎம் விட விஜய் பாப்புலர்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்க பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். அதனால 2 வேற வேற யாட்ஸ்டிக் கம்பேர் பண்ண முடியாது. சினிமா யாட்ஸ்டிக், அது பொலிட்டிக்ஸ் யாட்ஸ்டிக். இன்னொரு சினிமா கதாநாயகனாகத்தான் பார்க்கப்படுகிறார். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சேர்த்து பழி சொல்லிட்டார். கரூர்ல இருந்து ஜனநாயகன் வரைக்கும் எங்களுக்கு ஆமா இடைஞ்சல் பண்றது கூட்டு சதி, திமுகவும் பாஜகவும் கூட்டு சதின்னு சொல்லிட்டார். இப்ப அவரு மெயினா எப்பவும் திமுகவை அக்யூஸ் பண்றதுல அந்த இடத்துல பாஜகவையும் கொண்டு சேர்க்கிறாரா, இல்ல கொள்கை எதிரி பாஜகவோட திமுகவையும் கொண்டு அங்க சேர்க்கிறாரா தெரியல. கேஸ் சிலிண்டர்ல திமுக மட்டும் குறை சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்கிறதுனால பிஜேபியும் சேர்த்து சொல்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சேர்த்து சொல்றாரு. அது மாதிரி தான் மற்ற இடத்துல எலெக்ஷன் நெருங்க அது மாதிரி கொஞ்சம் அதிகமா தன்னை நான் நியூட்ரலா எல்லாரையும் திட்டுறவேன்னு காமிச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் மாத்தி கொடுக்குறாங்களோ என்னவோ, எங்களையும் சேர்த்துக்கோ அப்படின்னு தெரியல. நேற்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக பிரேமலதா தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு பேசுறாங்க சார். நேற்று சென்னை புறநகர்ல பேசுறாங்க. தாமோ அன்பரசன் அவரை ஆதரிச்சு பேசுறாங்க. அப்ப மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால சில பிரஸ் மீட்லயும் அவங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு அந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் இருக்கு, அந்த கூட்டணி அந்த பெயரை தாங்கிய கூட்டணியில தான் அவங்க ஒரு அங்கமாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டணியினுடைய முழு பெயரையும் அவங்க சொல்லல, மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க. முற்போக்குன்னு சொல்றது அவங்க கட்சிக்குள்ள அந்த பெயர் இருக்கிறதுனால இங்க சொல்லாம இருக்காங்களா தெரியல சார். forgive me saying this, தமிழ்நாட்டில் இந்த ஜனநாயகத்தை காக்கணும், சர்வாதாரத்தை எதிர்த்து போராடணும், இந்திய அரசியல் சட்டம் காக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் சின்சியராக நம்புகிற கட்சிகளாக நான் 5 கட்சியை பார்த்தேன். திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ். இப்போ நான் காங்கிரஸ் அப்படி பார்க்கல, அவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் அப்படி பார்க்கல. அவங்களும் சந்தர்ப்பத்தை தகுந்தபடி விளையாடுறாங்க.
இந்த 4 பேர் இன்னும் இதுல உறுதியா இருக்காங்க. அவங்க ஒரே கூட்டணியில் இருப்பாங்களா, வேற கூட்டணி போவாங்களா எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த கொள்கையில வந்து 4 பேருமே உறுதியா இருக்காங்க. அதனால பிரேமலதா அம்மா சொல்றதெல்லாம் தேர்தலுக்காக சொல்றாங்க, அவ்வளவுதான். இவங்களெல்லாம் ஒரு அரசியல்வாதிங்கிற முறையில் எனக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. பல பேர் இன்னைக்கு அரசியல்வாதி மேல எனக்கு மரியாதையே கிடையாது. ஏன்னா அரசியல் என்பதும் ஒரு நாட்டிற்கு மிக மிக தேவையான ஒரு அம்சம். எப்படி ஒரு ஐஏஎஸ்க்கு வர்றதுன்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கணுமோ, ஒரு எழுத்தாளராக இருக்கணும் அது தகுதி இருக்கணும், ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கணும்னா அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். எழுதப்பட்ட தகுதிகள் வேறு, எழுதப்படாத தகுதிகள், மரபுகள் இதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள்கிட்ட பல பேர்ட்ட அது கிடையாது. அவங்க மேல என்ன மரியாதை இருக்கணும்? ஓகே சார், இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு பேசுவோம் சார். கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். நடக்குது. அவரை பத்தி பேசணும்னா சரி உடனே சொம்புன்றாங்க. ஒருத்தர் தான் ஸ்டாலின் ஒருத்தர் தான் கண்ணியம் குறையாம பேசிக்கிட்டு இருக்காரு. உடனடியே அவரை பத்தி பேசணும்னா சொம்புன்றாங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலினும் வேட்புமனு தாக்கல் செய்துட்டாரு சார். முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் செய்த அன்னைக்கு பெரம்பூர்ல விஜய் தாக்கல் செய்தாரு. உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்யற நாள் அன்று அவர் வந்து திருச்சியில சோ ஹெட்லைன்ஸ் கிராபிங்ல ஒரு போட்டி நடக்குதோ அல்லது குறுகிய நாட்கள் இருக்கிறதுனால தற்செயலா நடக்குதா தெரியல. நீங்க இன்னொன்னு பாத்துட்டீங்களா, அந்த ரிட்டர்ன் எல்லாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணும் பொழுதெல்லாம் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஊர்ல மட்டும் தாங்க அப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படி ஒரு ட்ரெடிஷன். கண்டிப்பா வெஸ்ட் பெங்கால வரும்பொழுதெல்லாம் எஸ்யூசிஐக்கு வந்து 2% கூட கிடையாதுங்க. ஆனா அவங்க ரொம்ப லட்சிய நோக்கத்தோட போராடிக்கிட்டு இருந்தாங்க எங்க இதுல வந்து. அப்ப எஸ்யூசிஐ லீடர், எனக்கு அவரோட நல்ல பழக்கம் இருந்தது. எஸ்யூசிஐ நைட்ல ஒரு நாள் 10:30 மணிக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு தட்டும்போது இவன் கார்டு வந்து டக்குனு துப்பாக்கியை நீட்டிட்டு ஹோம் கார்டு வந்து எனக்கு மேல வந்து செய்ய சொல்றதுக்கு வந்தாரு. வந்தவுடனே நான் கீழே வந்து பார்த்துட்டு அவரு நல்லா தெரியும் என்ன துப்பாக்கி நீட்டுற, துப்பாக்கி கீழே விடு சார், துப்பாக்கி கீழே விட்டுறேன் சார், பூட்டின கதவு அப்படி இருக்கட்டும் சார், கதவுக்கு நடுவில் கதவு 2 பேர் பேசு, என் செக்யூரிட்டி கார்டு என் மேல இது அக்கறை என்ன ஆயிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இல்லப்பா அது கதவு திறந்து விடு, கதவு திறந்து நான் அவரை அடிக்க மாட்டேன், அவரை என்னை அடிக்க மாட்டார், நாங்கள் நல்ல பழக்கம் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த எஸ்யூசிஏ கேண்டிடேட் வரும்போது நான் எழுந்து நின்று அவங்களுக்கு வந்து அவங்க நமக்கு வணக்கம் சொல்லுவாங்க, நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் செக் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தேன். ரொம்ப வெயிலில் வந்தாங்கன்னா இந்த சில சமயங்களில் வந்து மே மாதம்லாம் எலெக்ஷன் நடக்கும், அந்நேரம் வந்து நாங்கள் தண்ணியெல்லாம் ரெடியாக வச்சுருப்போம். அது முதல்ல வந்து ஐ வில் செக்அப். நான் சொல்லிடுவேன், இந்த பாருங்க இங்கே உள்ளே வரும்போது ஒரு 5 பேரோட வாங்க, அதுக்கு மேலே வந்தாங்க எல்லாரும் தண்ணி கொடுக்க முடியாது, அதனால 5 பேரோட வாங்க, உங்களுக்கு ஏதாவது வாட்டர் ஷார்ட் இருந்து தர்ஸ்டியாக இருக்கீங்கன்னா தண்ணி சாப்பிடுங்க. இன்னொன்று நாங்கள் செய்யணும், அவங்க இது பண்ணும்போது நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அந்நியாரமே வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்ல வந்து சொல்லுவேன், எல்லாத்தையும் செக் பண்ணிடு, ஏதாவது இவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்பயே சொல்லிடுறேன் அவங்க கிட்ட. இதெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், எந்த விதமான தவறும் இல்லாமல் சட்டப்பூர்வமான செயல். அதை அப்படியே வாங்கி வச்சுட்டு வேட்புமனுவை நிராகரிக்கிறது எல்லாம் இல்லையா சார்? அது இங்க இருக்கு தமிழ்நாட்டுல. வேணும்னு அந்த பிரில்லியன்ட் சாணக்கியத்தனம் தங்கபால் பண்ணாரு. தன்னுடைய நாமினேஷன் இது தன்னுடைய ஒய்ஃபை வந்து இதுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆமா, அது வந்து நாமினேஷன் வந்து இது ஃபெயில்டு, ரிஜெக்டடு. ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் யார் இருந்தாங்க யாரும் செக் பண்ணவே இல்லை. ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் வந்து தங்கபாலு, அவர் தான் நினைச்சாரு. இதுக்கு இந்த மாதிரி சாணக்கியத்தனம் வச்சு நிறைய உண்டு. 1.5 வருஷம் அவர் கீழே வேலை பார்த்திருக்கேன். ஓகே சார். ஆனா பல பேருக்கு தெரியாத விஷயம், அவர் தன்னளவு ரொம்ப எளிமையான மனிதர். ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து நான் போக சொல்லும் பொழுது அவர் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் போகணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் என்கிட்ட மரியாதை தானே சார் இருக்காங்க, எதுக்காக வேண்டிய அவங்க போக சொல்றீங்க, நீங்க என்னையும் மட்டும்தான் பார்க்கணும், எனக்கு கீழே உள்ளவங்களை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னபோது அவர் வழக்கம் அதை ஏற்றுக்கிட்டு அன்னைக்கு ஒரு கோவம் வந்துச்சு. அவர் சொன்னார், இவங்கன்னா என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா, 30 வருஷம் வந்து பாலச்சந்திரன் சார் வண்டியில் வந்து ரெட் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன், 5 வருஷத்துக்கு ஒரு செத்து பழைக்கிறவர் தானே என்னை பற்றி நினைக்கிறேன், இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு அன்னைக்கு தான் அவர் கோபத்தில் வந்தார். மற்றபடி ரொம்ப நிதானமா இருப்பார். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்.